விநியோக தொடர் மேலாண்மை திட்டம். விநியோக தொடர் மேலாண்மை திட்டத்தின் இரண்டாம் பகுதியில் சிப்பங்கட்டும் கூடங்கள் மற்றும் குளிர்பதன கிடங்குகளுடன் கூடிய 20 முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இதனால் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள் குறைக்கப்படுவதுடன் சந்தை இணைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு விவசாயிகளின் பொருளாதாரமும் வலுப்படுத்தப்படுகிறது. மதிப்பு கூட்டு மையங்கள் தக்காளி, மா, பலா, மிளகாய், தேங்காய், சிறுதானியங்கள் போன்ற விளைபொருட்களை மதிப்பு கூட்டி உள்ளூர் மற்றும் ஏற்றுமதி சந்தைகளில் விற்பனை செய்ய ஏதுவாக ரூபாய் 10 கோடி வரையிலான புதிய திட்டங்களுக்கு 25% முதல் 35% வரை என ரூபாய் 1,50,00,000 வரை மானியம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தில் 100 மதிப்பு கூட்டு மையங்கள் அமைப்பதற்கு ரூபாய் 50 கோடி மானியம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சமையல் எண்ணெய்க்கான சந்தை ஊக்குவிக்கும் மையம், வேளாண் சந்தை நுண்ணறிவு மற்றும் உழவர் ஆலோசனை மையங்கள், சிறுதானியங்கள், மிளகு பதப்படுத்தும் நிலையங்கள், தென்னை மதிப்பு கூட்டும் மையம், வாழை ஏல மையம், மஞ்சள் மதிப்பு கூட்டு மையம், ஒருங்கிணைந்த கிராம வேளாண் சந்தை வளாகம் போன்ற வசதிகள் மொத்தம் ரூபாய் 134 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் மாநிலத்தின் தனித்துவமான விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை 41 விளைபொருட்களுக்கு விண்ணப்பிக்கப்பட்டன. இது சோழவந்தான் வெற்றிலை, பண்ருட்டி பலாப்பழம், பண்ருட்டி முந்திரி, விருதுநகர் சம்பா வத்தல், ராமநாதபுரம் சித்திரைக்கார் அரிசி, புளியங்குடி எலுமிச்சை, செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், தூயமல்லி அரிசி, கவுந்தப்பாடி நாட்டு சர்க்கரை ஆகிய 9 விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது. மீதமுள்ள 32 விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்றுமதிக்கான முனைப்புகள். சுவை தாளித பொருட்களை விளைவிக்கும் விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவோர்களுக்கு ஏற்றுமதி தொடர்பான உற்பத்தியாளர் வர்த்தகர்கள் இணைப்புடன் கூடிய பயிற்சி விருதுநகர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் நடத்தப்பட்டு 200 நபர்கள் பயனடைந்துள்ளனர். சிறுதானியங்கள், நிலக்கடலை, பலா ஆகியவற்றின் விற்பனை ஏற்றுமதி அதிகரித்திட விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி தொடர்பான பயிற்சி மற்றும் வர்த்தக இணைப்பு கூட்டம் விருதுநகர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் நடத்தப்பட்டுள்ளன. விவசாயிகளின் நலனை காப்பதில் உறுதியாக உள்ள இந்த அரசு மா உள்ளிட்ட விளைபொருட்களின் பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதிக்கான சூழலை வலுப்படுத்த பல்வேறு முயற்சிகளை எடுத்துள்ளது. விவசாயிகள் பதப்படுத்துபவர்கள், ஏற்றுமதியாளர்கள், அலுவலர்கள் அடங்கிய மா பதப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதிக்கான மையக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மா பதப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதிக்கான முனைப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. மா விவசாயிகளை உரிய வணிகர்களுடன் இணைப்பதற்காக மா விவசாயிகள் உள்ளிட்ட 2196 விவசாயிகளை உள்ளடக்கிய 51 வணிகர் விற்பனையாளர் சந்திப்புகள் நடத்தப்பட்டுள்ளன. மாம்பழத்துக்கான 7 ஏற்றுமதி தொகுப்புகள் அடையாளம் காணப்பட்டு பதப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதிக்கான கட்டமைப்பு மேம்பாட்டிற்கென அப்பிடா தரச்சான்று பெற்ற சிப்பம் காட்டும் அறைகள், வெந்நீர் சுத்திகரிப்பு நிலையம், நீராவி வெப்பப்படுத்தும் அலகு, குளிர்பதன கிடங்குகள் போன்ற கட்டமைப்புகள் உருவாக்கவும் வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி மற்றும் சென்னையில் 4 உணவு பரிசோதனை ஆய்வகங்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் இணையதளத்தில் 3000 மா விவசாயிகளை பதிவு செய்து 1000 மா விவசாயிகளுக்கு நன்னெறி வேளாண் நடைமுறைகள் சான்றிதழை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. சிறு குறு விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களை திரட்டி மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தவும் ஏற்றுமதி செய்யவும் உரிய விலை பெறவும் வழிவகை காணுவதற்காக தமிழ்நாட்டு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன. உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இடுபொருள் விற்பனை, பதப்படுத்துதல், ஏற்றுமதி ஆகியவற்றில் ஈடுபடுவதற்கு தேவையான மூலதன நிதி, முதலீட்டு மானியம் ஆகியவை பல்வேறு திட்டங்களின் கீழ் வழங்கப்படுகின்றன. உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் பயன்பாட்டிற்காக
முதன்மை பதப்படுத்தல் நிலையங்கள், மதிப்பு கூட்டுதல் இயந்திரங்கள் அரசால் அமைக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வேளாண்மை முன்னெடுத்து செல்வதில் வேளாண்மை கல்லூரி, வேளாண்மை கல்வி, ஆராய்ச்சி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் 5 வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு ரூபாய் 3065 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து பல புதிய திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இளங்கலை வேளாண்மை, தோட்டக்கலை படிப்பில் தமிழை பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்தியதன் மூலம் கிராமப்புறங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மொழி தடையின்றி வேளாண் கல்வி கற்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் நாகப்பட்டினம், சிவகங்கை, கரூர் மாவட்டங்களில் 3 அரசு வேளாண் கல்லூரிகள் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு தோட்டக்கலை கல்லூரி புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த 5 ஆண்டு காலத்தில் ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் மஞ்சள் ஆராய்ச்சி மையம், தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிகுளம் வஉசி சிதம்பரம் வேளாண்மை கல்லூரி வளாகத்தில் வாழை ஆராய்ச்சி நிலையம், பனை ஆராய்ச்சி நிலையம் ஆகிய புதிதாக ஏற்படுத்தப்பட்டு புதிய ரகங்களை உருவாக்குவதற்காக ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் நமது மாநில மரமான பனையில் குட்டை ரகத்தினை உருவாக்குவதற்கான ஆராய்ச்சியும் நடைபெற்று வருகின்றது. மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் 101 புதிய பயிர் ரகங்கள், 21 வேளாண் நுட்பங்கள், 16 புதிய பண்ணை கருவிகள் நமது உழவர் பெருமக்களின் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. கள பிரச்சனைகளுக்கு அறிவியல் பூர்வமாக தீர்வுகளை கண்டு நிவர்த்தி செய்யும் வகையில் வட்டாரத்துக்கு ஒரு வேளாண் விஞ்ஞானி வேளாண்மை துறையினர் ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை குறைப்பதற்கான சிறப்பு வேளாண் கிராமங்கள் உருவாக்குதல், குறைந்த சர்க்கரை அளவு குறியீடு கொண்ட நெல் ரகங்களை உருவாக்குதல், நுண்ணுயிர் கலவையின் மூலம் உயிர்மை வேளாண்மையை ஊக்குவித்தல், தோட்டக்கலை பயிர்களுக்கான இயந்திரமாக்குதல் ஆகியவற்றை ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் தென்னையில் ரூகோஸ், சுருள் வெள்ளை ஈ மேலாண்மைக்காக ஒட்டுண்ணிகள், இறைவிலங்கிகளின் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை வலுப்படுத்துதல், உயிர்மை வேளாண்மை விளைபொருட்களுக்கு தர நிர்ணயம் ஆய்வகங்கள் அமைத்தல், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வேளாண் நிரல் திருவிழா மூலம் வேளாண்மையில் நிலைவிடும் முக்கிய சவால்களுக்கான சிறந்த தீர்வுகளை தேர்வு செய்திட டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி போன்ற ஆராய்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன.